யார் இந்த வினேஷ் போகத்? இந்தியாவில் மகள் என்று தற்போது அனைவராலும் கூறப்பட்டு வருகிறார் வினேஷ் போகட். இவர் ஒரு மல்யுத்த வீராங்கனை ஆவார். இவருக்கு 29 வயது. இவரது எடைப்பிரிவுகள் 48 கிலோ, 50 கிலோ, 55 கிலோ, 53 கிலோ. இவர் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர். கடந்த 2023ஆம் வருடம் வினேஷ் போகத் பல போராட்ட பயணங்களை சந்தித்துள்ளார். 2023 ஜனவரி 18இல் இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவர் பிரிஜ் பூஷன் மீது வினேஷ் போகத், சாக்ஷி மாலிக், பஜ்ரங் புனியா போன்றோர் இவர் மீது பாலியல் புகாரை முன்வைத்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தப்பட்டது. அதே நாளில் ஒன்றிய அரசானது விசாரணை நடத்தப்படும் என்று கூறிய நிலையில் அவர்களால் போராட்டம் கைவிடப்பட்டது. அதையடுத்து ஏப்ரல் 23ஆம் தேதி FIR பதிவு செய்ய வேண்டி அதே ஜந்தர் மந்தரில் மீண்டும் போராட்டத்தை நடத்தினார்கள். இதைத் தொடர்ந்து மே 3ஆம் தேதி வினேஷ் போகத் போன்ற வீரர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினார்கள். மேலும் சாக்ஷி மாலிக், வினேஷ் போகத் உள்ளிட்டோர் மே 28ஆம் தேதி புதிய நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக சென்றார்கள். ஆதலால் அவர்கள் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதைத் தொடர்ந்து மே 30ஆம் தேதி நாட்டுக்காக தாங்கள் வென்ற பதக்கங்களை கங்கையில் வீச சென்றார்கள் வீரர்கள். விவசாய சங்க தலைவரான திகாயார் அவர்களை சமாதானப்படுத்தினார்கள். வினேஷ் போகத்துக்கு ஆகஸ்ட் மாதம் முழங்காலில் ஏற்பட்ட காயத்திற்காக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. ஆதலால் போட்டிகளிலிருந்து இவர் விலகினார். கடந்த 23ஆம் ஆண்டு பிரிஜ் பூஷன் ஆதரவாளர் சஞ்சய் சிங் WFIக்கு தலைவரானார். அப்பொழுது வினேஷ் போகத் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கேல் ரத்னா, அர்ஜுனா விருதுகளை மீண்டும் ஒன்றிய அரசுக்கே திருப்பி அளித்தார். 2024 பிப்ரவரி மாதம் தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்று வினேஷ் போகத் தங்கம் வென்றார். கடந்த ஏப்ரல் மாதத்தில் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் மல்யுத்த போட்டிகளில் 50 கிலோ எடைப்பிரிவில் விளையாட தகுதி பெற்றார். வினேஷ் போகத் தொடர்ச்சியாக 3 ஒலிம்பிக்ஸில் போட்டியிடும் முதல் இந்திய மல்யுத்த வீராங்கனை என்ற பெருமையும் பெற்று தந்தார்.